ஹாய் தேவடிகள், வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வெற்றியின் ரகசியம். வாழ்க்கையில் நம்ம வாழும்போது ஏதாவது ஒரு லட்சியம் இல்லைன்னா ஏதாவது ஒரு குறிக்கோள் ஏதோ ஒரு நம்ம எதிர்பார்ப்புகளை நோக்கி ஓடிட்டுருக்கோம். அப்படி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்புகள் நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கிற அந்த வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் எது தான் வெற்றி, நம்ம நிறைவான வெற்றி லட்சியம் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஆசைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்புகள் இது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். ஆனால் பொதுவாக அந்த எதிர்பார்ப்புகள் முடிந்தாலும் அவர்கள் வெற்றி அடைஞ்சிட்டோம், ஒரு முடிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி திருப்தி அடைகிறான்னு கேட்டால் முடியாத ஒரு சூழ்நிலைகள். ஏன் அப்படின்னா இந்த சமுதாயம் அப்படி தான். நம்முடைய கால ஓட்டங்கள், நம்முடைய வாழ்க்கை ஓட்டங்கள் எல்லாமே அதனோட அடிப்படையில் இருக்குது. நம்ம இது இருந்தால் போதும் நினச்சி ஓடுவோம், அதுக்கப்புறம் இது இருந்தால் பெட்டர்னு சொல்லி அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு போவோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூழ்நிலையிலேருந்து இன்னொரு சூழ்நிலை நம்ம அடுத்த மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வாழ்க்கையின் வெற்றி, இல்லை வாழ்க்கையின் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகிறது அப்படிங்கிற மாதிரி நினச்சி ஓடிட்டுருக்கிறோம். ஆனால் உண்மையான ஒரு வாழ்க்கையின் வெற்றி என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல், நார்மலாக கேஷுவலாக எதிர்பார்ப்புகள் குறைச்சிக்கிட்டு, எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் அதை குறைச்சிக்கிட்டு நம்ம நிறைவாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறீங்க இல்லையா, அதுதான் வெற்றி. ஏன் அப்படின்னா, நீங்கள் இப்போ நிறைய நியூஸ் பேப்பரில் பார்த்துருக்க முடியும், இல்லை நீங்கள் படிக்கும்போது வரலாறுகளில் படிச்சிருக்க முடியும். நிறைய சாதனையாளர்கள் சாதித்தது என்ன, அவங்க வாழ்க்கையில் கொண்டு போகும்போது, அவங்க வாழ்க்கை முடிவடையும் போது அவங்களுடைய வாழ்க்கை எந்த மாதிரி இருந்தது, இல்லை அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவில் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் போராடிய போராட்டங்கள் எடுத்து செல்லப்பட்டதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருடைய மனிதனுடைய வாழ்விலும் என்ன நடக்குமோ சராசரி மனிதனுடைய வாழ்வில் அதுதான் எல்லாருக்குமானது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் எல்லோரும் ஒரே மாதிரி ஹாப்பியாக வாழ்கிறோமா, எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே லட்சியத்துக்காக நம்ம இருக்கிறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்கிறது, இல்லை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்கிறதே ஒரு வாழ்வில் வெற்றியை நிறைய பேர் பார்க்குறாங்க. உண்மையும் கூட. இன்றைக்கி நம்ம ஒரு நாள் வாழ்கிறோம் அப்படின்னாலே இது ஒரு நமக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற மாதிரி தான் நிறைய பேருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு வாழ்க்கை அந்தளவுக்கு போராட்டங்கள், அந்தளவுக்கு சிக்கல்கள், அந்தளவுக்கு ஒரு ஏதாவது இடைஞ்சல்கள், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லாமே இருக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், ஏதாவது ஒரு ப்ராப்ளங்கள் சால்வ் பண்ணி நம்ம அன்றைய நாளை கடப்பது, அன்றைய நாளை நம்ம ஒரு நல்லபடியாக நிறைவுபடுத்துவதே ஒரு பெரிய வெற்றி தான். அதையும் சில முடியும் நிறைய பேர் நம்ம தோல்வியுற்றவர்கள் நிறைய பேர் பார்க்க முடிகிறது. அந்த தோல்வி எல்லாருக்குமானது. ஆனால் வெற்றி என்பது ஒவ்வொரு நாளும் நாம் வாழும் வாழ்க்கையை நமக்காக வாழ்ந்து, அந்த வாழ்க்கையில் எதையும் எதிர்பார்க்காத மன நிறைவோடு அமைத்து கொண்டு நமக்காக வாழும் நம்ம உறவினர்கள், அதே மாதிரி நம்ம உடல் ஆரோக்கியம், அதையும் தாண்டி நம்ம வாழப்போகின்ற வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ்வது எப்படி, எல்லாமே நமக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டாலே ரொம்ப வாழ்க்கை, எல்லாரோட வாழ்க்கையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கு நீ போகலை அப்படின்னா அதுக்கான டென்ஷன் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எதிர்பார்ப்புகள் யார்ட்டையுமே ஒரு எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எல்லாத்தையும் நீ பழகினீங்க அப்படின்னா அந்த நட்பும் ஒரு ஆரோக்கியமாக ஒரு நல்ல நட்பாக அமையும். உறவினரோட பழகும் போதும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நீ பழகுனீங்க அப்படின்னா அந்த ஒரு உறவினரோட ரிலேஷன்ஷிப்பும் நல்லாயிருக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேறு ஏதாவது எதிர்பார்ப்பு, அப்படி இருக்கணும், அப்படி போகணும், இல்லை இந்த மாதிரி பெரிய ஆளாகணும், பெரிய இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஓடும்போது தான் நீங்கள் ஓடுகின்ற வேகம் அதிகமாக வேண்டும். அப்போ நீங்கள் ஓடுகின்ற வேகம் அதிகமாகும் போது தான் நீங்கள் அதில் இழக்க வேண்டியது சில நேரங்கள் அதிகமாக இருக்கும். அதை திரும்பி பார்க்கும்போது நீங்கள் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி ஃபீல் பண்ணுற அளவுக்கு அந்த வாழ்க்கை இருக்கும். அப்படி இல்லாமல் போகிற போக்கில் நமக்கு மனசை நம்ம தெளிவாக சந்தோஷமாக ஆக்கி நிறைவான ஒரு வாழ்க்கையை அமைகிற அளவுக்கு நம்மளோட மனப்போக்கம் எல்லாத்துக்கும் இருக்கணும். இன்றைய சமுதாயம் அதுக்கு சொல்லிக் கொடுக்குதான்னு கேட்டால் கிடையாது. எல்லாரையும் ரன்னிங் ரேஸில் ஓடுற அளவுக்கு தான் ஓட வைக்கிறது தான் இன்றைய சமுதாயம். ஏன்னா நமக்காக வாழ்கிறதோ அப்படிங்கிறத விட அந்த சமுதாயத்துக்காக நம்ம ஓட ஆரம்பிக்கிறோம். அவங்க இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் அப்படின்னு சொல்லி நமக்காக ஓடாமல் மற்றவங்களும் நம்ம கூட ஓடுறாங்க அப்படிங்கிறது, அவங்கள முன்னாடி ஓடணும் அப்படிங்கிற வேகத்தில் தான் ஓடுறோமே தவிர நமக்காக ஓடணும், நமக்காக வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை நிறைய பேரோட வாழ்க்கை கம்மி. ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்ல போனால், உங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் டைம் ஒதுக்குன்னு நினச்சா கூட நீ கண்டிப்பாக ஒதுக்குற அளவுக்கு நீங்கள் நேரங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா
மற்றவங்க உங்களை டைரக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் அவங்களுடைய டைரக்ஷன் ஓடுற அளவுக்கு தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் உங்கள் வாழ்க்கை உங்களுக்காக இருந்தால் அந்த வாழ்க்கை உண்மையிலே வெற்றியான வாழ்க்கை. வெற்றியான வாழ்க்கையில் இன்னொரு பகுதி, இன்னொரு விஷயம் கேட்டிங்க அப்படின்னா, நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு இன்னொரு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும், ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். ஆனால் அது பெரிய ஆசையாக இல்லாமல் அது ஒரு சின்ன ஆசையாக இருந்தால் கூட அது ஒரு மன நிறைவான ஒரு எண்ணத்தை நமக்கு கொடுக்கும். அது ஒவ்வொரு நாளும் இருக்கும். அது நீங்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி நம்ம இந்த விஷயங்கள் செய்கிறோம், நம்ம இந்த மாதிரி நடக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சில விஷயங்கள், நீங்கள் ஒரு உடல் பயிற்சியாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை உங்களுடைய வாழ்க்கை ஃபியூச்சர் பிளானுங்க ஒரு சிறு சேமிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை சில நண்பர்கள்ட்ட உங்கள்கிட்ட பேசும்போது உங்களை எல்லை மீறின ஒரு சந்தோஷம் கிடைக்கும், அந்த நண்பர்கள்ட்ட டைம் ஒதுக்குறதும் சரி, சில உறவினர்கள் வீடு போகலான்னு நினச்சிருப்பீங்க, அந்த உறவினர்கள்ட்ட போயிட்டு வரதுலும் சரி, இல்லை இந்த வருஷம் நம்ம ஏதாவது ஒரு பிக்னிக் போகணும், இல்லை ஒரு அந்த நாட்டுக்கு போகணும், இல்லை ஒரு இந்த பிளேஸ் போகணும், இப்போ ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு பண்ணி வச்சு அதற்காக ஒரு சேமிப்போ இல்லை அதற்கான ஒரு பாதையோ செல்லும்போது உங்களுக்கு ஒரு நிறைவான சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் பொதுவாக இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் இன்னொரு பக்கம் நம்ம அடுத்தவர்களின் தேவைக்காகவோ இல்லை அடுத்தவர்கள் வாழ்க்கை எந்த மாதிரி போகும் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கை வாழும்போது தான் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையே நமக்கு என்ன இருக்குது, நம்ம எந்த மாதிரி போனால் நம்மளுடைய வருமானம் என்ன, நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியுது, நம்மளுடைய தேவைகள் என்ன, அதுக்கு தகுந்தாற் போல உங்கள் வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உண்மையிலே நல்ல ஒரு வெற்றியான வாழ்க்கை அமையும். வாழ்த்துக்கள். நன்றி.